My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. MCC கிட்டருந்து எல்லா மருத்துவக் கல்லூரிகளுக்கும் ஒரு லெட்டர் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த லெட்டர் எதை குறிச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வருகிற 20ஆம் தேதிக்குள்ள எந்தெந்த காலேஜஸ் எல்லாம் அண்டர் கிராஜுவேட் கவுன்சிலிங்க்கு பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்களோ, மெடிக்கல் கவுன்சிலிங்கில் அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸுங்கும் போது MBBS அண்ட் BDS இந்த ரெண்டு கோர்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ரெண்டு இதில் எவ்வளோ சீட்ஸ் நீங்கள் இந்த வருஷம் கவுன்சிலிங்கில் சீட் மேட்ரிக்ஸில் அலோவ் பண்ண போகிறீங்க, மீன் சப்மிட் பண்ணுறீங்க, உங்களுக்கு எவ்வளோ அப்ரூவல் இருக்குது அப்படிங்கிற அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸை ஒவ்வொரு கல்லூரிகளும் அவங்களுடைய வெப்சைட் போர்ட்டலில் வந்து அப்டேட் பண்ண வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்குது. இது எல்லா வருஷமும் பின்பற்றிட்டு வரக்கூடிய ஒரு நடைமுறை. அதே மாதிரியான ஒரு ஃபாலோஅப் அப்படிங்கிறதா இப்போ MCC கிட்டேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷனாக ஒரு லெட்டராக எல்லா கல்லூரிகளுக்கும் அனுப்பப்பட்டிருக்கு. அதனுடைய இதை தான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. ஸோ இந்த ஆண்டு நமக்கு MCC கிட்டேருந்து 15/7/2024 நோட்டிஃபிகேஷன் லெட்டர் அப்படிங்கிறது அனுப்பப்பட்டிருக்கிறது. கைண்ட் அட்டென்ஷன், இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்ட்டிசிபேட்டிங் UG கவுன்சிலிங் 2024 ஆர் இன்ஸ்ட்ரக்டட் ஆஸ் அண்டர் அப்படின்றதான் இந்த லெட்டர்னுடைய ஹெட்டிங். இது இண்டிவிஜுவலாக ஓப்பன் பப்ளிக் ஃபாரமில் அவைலபிளாக இருக்காது. இது காலேஜஸ்க்கு டைரெக்டாக அனுப்பப்படுகிற ஒரு லெட்டர். அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இன்ஸ்டிடியூட்ஸ் பார்ட்டிசிபேட்டிங் இன் UG கவுன்சிலிங் are hereby informed intra MCC portal for contribution of UG seats is open now. Hence institutions are requested to start entering their seats on the portal at the earliest so that the process of seats contribution can be completed timely. இதுக்குரிய லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா, the last date for contribution of seats is 27/2024 அப்படிங்கிறது தான் இந்த இதில் வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனாக இருக்குது. அப்போ 20ஆம் தேதி இந்த கவுன்சிலிங் சீட் மேட்ரிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கடைசி நாளாக அவங்க வச்சுருக்கிறாங்க. அப்போ MCC கிட்டேருந்து கூடிய சீக்கிரத்தில் நோட்டிஃபிகேஷன் ஃபார் த கவுன்சிலிங் அப்படிங்கிறது வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த லெட்டர் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, MCC இஸ் கெட்டிங் ரெடி ஃபார் த கவுன்சிலிங் அப்படிங்கிறதா இப்போதைக்கு இருக்கக்கூடிய அப்டேட்டாக இருக்குது. ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்டில் நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் NTA-வும் கவுன்சிலிங் நடத்துவதில் எந்த விதமான இதுவும் இல்லை, எங்களுக்கு ரீநீட் வைக்கிறதுல எங்களுக்கு தடைகள் இருக்குது, ஆட்சேபனைகள் இருக்குது, அதை நாங்கள் அப்போஸ் பண்ணுறோம் அண்ட் கவுன்சிலிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்போ சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் 3rd week of ஜூலைலேருந்து கவுன்சிலிங் வைக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் நாளைக்கு ஹியரிங் வருது அப்படிங்கிறதுனால ஹானரபிள் ஜஸ்டிஸ் என்ன சொல்ல போகிறாங்க, நாளைக்கு மறுநாள் 18ஆம் தேதி ஹியரிங் வருது இல்லையா, 18ஆம் தேதி ஹியரிங்கில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து கவுன்சிலிங்குரிய நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வரும். ஸோ எப்படி இருந்தாலும் வருகிற 20ஆம் தேதி கடைசி நாள் அப்படிங்கிறது வந்து சீட் மேட்ரிக்ஸை அப்டேட் பண்ணுறதுக்கான கடைசி நாளாக காலேஜஸ்க்கு MCC கொடுத்துருக்கிறது. ஸோ அப்போ MCC தரப்பில் கவுன்சிலிங்க்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இதன் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. ஸோ மாணவர்கள் பெற்றோர்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம சொல்கிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டினுடைய கேஸ்னுடைய அவுட்கம் பொறுத்து தான் எல்லாமே இருக்க போகுது, அட்மிஷன் இருக்க போகுது. அண்ட் யாரெல்லாம் இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்களோ, இந்த நீட் பேப்பர் லீக் கேசஸில், அதாவது ஸ்கேமில் எத்தனை பேர் ஈடுபட்டிருக்காங்களோ, பயன் அடைந்திருக்காங்களோ, அவங்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. கூடிய சீக்கிரத்தில் கவுன்சிலிங் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதா இப்போதைக்கு இருக்கக்கூடிய அப்டேட்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஸ்க்ரீனில் கூட அந்த லெட்டர் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த லெட்டர் அப்படிங்கிறது கல்லூரிகளுக்கு மட்டும்தான் அனுப்பப்பட்டிருக்கும். சோஷியல் மீடியாவில் ஒரு சில இடங்களில் இந்த லெட்டர் அப்படிங்கிறது எல்லா வருஷமும் இதே மாதிரியான லெட்டர் அப்படிங்கிறது அனுப்பப்படும். லாஸ்ட் இயரில் இதே மாதிரி ஒரு லெட்டர் வச்சு நம்ம வீடியோவும் போட்டிருந்தோம். எல்லா வருஷமும் இந்த மாதிரியான லெட்டர்ஸ் காலேஜஸ்க்கு அனுப்பப்படும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற அப்டேட். ஸோ MCC இஸ் கெட்டிங் ரெடி. சிமிலர்லி தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி ஆஸ் வெல் அஸ் அதர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸ் எல்லாருமே இந்த கவுன்சிலிங்குரிய ப்ராசஸ் அப்படிங்கிறதுல ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதா நம்ம இப்போதைக்கு பார்க்க வேண்டிய அல்லது தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கவுன்சிலிங்க்கு ரெடி ஆகுங்க. அண்ட் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.